ஒரே காரணத்துக்காக சிறை சென்றார் அஞ்சலை அம்மாள். மன்னிப்பு கேட்டுவிடு, உன்னை வெளியே விட்டு விடுகிறேன் என்கிறான் ஆங்கிலேயன். அஞ்சலை அம்மாள் சிங்க பெண்கள், இந்த இரண்டு முப்பாட்டிகளின் பேத்திகள், இந்த சிங்க பெண்கள் இருக்கும் வரை தமிழும் தோற்காது, தமிழக வெற்றி கழகமும் தோற்காது. பெண்கள் பாதுகாப்பு திட்டம்ன்றாங்க, பெண்களை கொண்டாடுறோன்றாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க நீங்களா கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் நீங்களே இதுவரைக்கும் செஞ்சீங்களா? இலவச பஸ் விடுதாங்களாம், விட்டுட்டு ஓசி பஸ்ன்ற வேண்டியது. நீங்க பிங்க் பஸ் விட்டதும் போதும், ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறிக்கொண்டிருப்பதும் போதும். சொன்னாங்க விதவைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி கிழிச்சிருவோம் அப்படின்னு. உங்கள் ஆட்சி வந்த பிறகுதான் விதவைகள் அதிகமானது எங்கள் தமிழ்நாட்டில். எப்படி சீதையின் கண்ணீர் இலங்கையை அழித்ததோ, எப்படி கண்ணகியின் கண்ணீர் மதுரையை அழித்ததோ, அதே போல் தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீர் திமுக ஆட்சியை அழித்தே தீரும். எப்படி எங்களது முப்பாட்டி வேலு நாச்சியார் ஆங்கிலேய கொடியை இறக்கி அனுமன் கொடியை ஏற்றினாலோ, அதே போல் சார்ஜ் கோட்டையில் திமுக கொடியை இறக்கி தாவேகா கொடியை ஏற்றியே தீர்வோம். எதற்கும் அஞ்சாத வீர பெண்களே, எத்தனை புயல் அடித்தாலும் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று வீரமாக சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பாமர குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் தகப்பனாருக்கும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த தாய்க்கும் மகளாக பிறந்த கேத்ரின் பாண்டியனை கொள்கை பரப்பு இணை செயலாளராக தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் சென்று இன்று பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் எங்கள் தளபதியின் பின்னால். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடாதா, ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பெண்களுக்காக தோன்றிய ஒரே வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். பாமரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் தான் இந்த 2026 தேர்தல். 5000 கொடுத்தாங்கல்ல, 50000 வரைக்கும் கொடுப்பாங்க, பத்திரமா வாங்கிக்கோங்க. ஆனால் நமது ஒற்றை விரல் வாக்கை மட்டும் விசில் சின்னத்திற்கு அளித்து தாவேகாவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எனது அண்ணன் விஜய் அவர்களையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் எனும் நான் என்று எங்கள் அண்ணன் உறுதி ஏற்கும் வரை அத்துணை பெண்களும் வேலு நாச்சியாகவும் அஞ்சலை அம்மாளாகவும் உங்களுடன் இருப்போம் என்று கூறி அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கழக மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ஸ்பூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.